அன்பான சாய் பக்தரே, இப்போ நீ எடுக்க போகிற ஒரு முடிவு உன் வாழ்க்கையை முழுசாக மாற்ற போகுது. ஒரு நிமிஷம் அமைதியாக கேளு. நீ இப்போ குழப்பத்தில் இருக்கியா? எந்த பாதை சரின்னு தெரியலையா? மனம் சொல்கிறது ஒன்றே ஒன்று, பயம் சொல்கிறது இன்னொன்று. அதனால தான் நீ இன்னும் முடிவு எடுக்காமல் நிற்கிற. ஆனால் இதுதான் அந்த நேரம். தாமதம் பண்ணிட்டா அந்த வாய்ப்பு திரும்ப வராமலும் போயிடும். நீ இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருப்பது சாதாரணமான விஷயம் இல்லை. இது ஒரு சிக்னல். சாய்பாபா உனக்கு சொல்கிற ஒரு வார்த்தை. நீ ஒரு அடியை எடுத்து வை, நான் உன்னோடு இருப்பேன். அதனால் இந்த பதிவை முழுசாக கேளு, பிறகு உன்னோட முடிவை எடு. அன்பான சாய்பக்தரே, நீ இப்போ சந்திக்கிற இந்த குழப்பம், இந்த மன அழுத்தம், இந்த முடிவு எடுக்க முடியாத நிலை, இது ஒரு பிரச்சனைன்னு நீ நினைக்கலாம். ஆனால் உண்மையிலேயே இது ஒரு சிக்னல். வாழ்க்கை எப்போதும் நம்ம சுலபமான பாதையில் மட்டும் நடத்தாது. சில நேரங்களில் அது நம்ம நிறுத்தி வைக்கும், யோசிக்க வைக்கும், கஷ்டப்பட வைக்கும். ஏன் தெரியுமா? நீ வளரணும், நீ மாறணும், நீ உன்னோட உண்மையான பாதையை கண்டுபிடிக்கணும். நீ இப்போ இருக்கும் இந்த நிலை உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்துக்கு முன் வரும் தருணம். இந்த விஷயத்தை நினைவில் வச்சுக்கோ. எளிதான முடிவுகள் வாழ்க்கையை மாற்றாது, கஷ்டமான முடிவுகள் தான் மாற்றும். சாய்பாபா ஒரு உண்மை சொல்கிறார், என்ன தெரியுமா? நான் உன்னை கைவிட மாட்டேன், ஆனால் உன்னை சோதிக்காமலும் விட மாட்டேன். இந்த நிலை ஒரு தண்டனை இல்லை, ஒரு தயாரிப்பு. உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு போக, உன்னை வலிமையாக்க. இந்த சோதனை வந்திருக்கிறது, நீ இப்போ அனுபவிக்கிற குழப்பம் நாளைக்கு உன்னோட பெரிய வெற்றிக்கான அடித்தளமாக இருக்கும். அதனால் இந்த நிலையை வெறுக்காத, இந்த குழப்பத்தை நினச்சி பயப்படாத. இதுக்குள்ளே தான் உன் பதிலும் இருக்குது. இது முடிவல்ல, இது ஒரு புதிய ஆரம்பம். அன்பான சாய் பக்தரே, நீ முடிவு எடுக்க தெரியாதவனா இல்லை, நீ பலமானவனே. ஆனால் உன்னை தடுக்கிறது ஒரே ஒரு விஷயம், அதுதான் பயம். ஆமாம், அது மெதுவாக மனசுக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்கும். இது தவறான முடிவாகிட்டா என்ன பண்ணுறது? நான் தோல்வி அடைஞ்சிட்டா என்ன ஆகும்? மற்றவங்க என்ன நினப்பாங்க? இந்த கேள்விகள் எல்லாம் உன்னை முன்னாடி போக விடாமல் பிடிச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு உண்மையை கேளு, பயம் இருக்கிற இடத்துல தான் உன் வளர்ச்சியும் இருக்குது. நீ எந்த ஒரு பெரிய விஷயமும் செய்யணும்னா பயம் இருக்கும், அது நார்மல் தான். ஆனால் பயத்தை கேட்டு நிற்கிறவங்க வாழ்க்கை முழுக்க அதே இடத்துலையே இருக்கும். பயத்தை மீறி போகிறவங்க தான் உயர்வாங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. நீ முன்னாடி எடுத்த சில முடிவுகள் அப்போ உனக்கு பயமாக இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி அதுதான் உனக்கு அனுபவம் கொடுத்துருக்கு. அது உன்னை ஸ்ட்ராங் ஆக்கியிருக்கு. அதே மாதிரி இந்த முடிவும் நீ எடுக்கணும். சாய்பாபா என்ன சொல்கிறாரு தெரியுமா? நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கேன். நீ முதலடி எடுத்து வை, அதுதான் முக்கியம். நீ ஒரு அடியை எடுத்துட்டா வாழ்க்கை 10 அடி முன்னாடி போயிடும். அதனால் பயத்தை நம்பாத, உன்னோட மனசை நம்பு, உன்னோட உள் மனசை கேளு. நினச்சிக்கிட்டே மட்டும் இருக்காத, ஆக்ஷன் எடு. ஏன்னா பயம் உன்னை காப்பாற்ற வரல, அது உன்னை நிறுத்த வந்திருக்கு. நீ நிற்கிறதுக்காக பிறக்கலை, நீ முன்னாடி போகிறதுக்காக தான் பிறந்தவன். அன்பான சாய் பக்தரே, நம்ம வாழ்க்கையில் நாம் அதிகம் பண்ணுற பெரிய தவறு என்ன தெரியுமா? தாமதம். நமக்கு தெரியும் நமக்கு என்ன செய்யணும்னு தெரியும், ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கே, நாளைக்கு பார்க்கலாம், சரியான நேரம் வந்ததுக்கப்புறம் பண்ணலாம், இப்படி சொல்லிகிட்டே நம்மளோட வாழ்க்கையை நம்மளே நிறுத்திக்கிறோம். ஒரு உண்மையை கேளு, சரியான நேரம்னு எதுவுமே கிடையாது. நீ தொடங்குகிற நேரமே சரியான நேரம். நீ எடுக்காமல் விட்ட ஒவ்வொரு முடிவும் ஒரு வாய்ப்பு போகுது. நீ தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கை நின்றுட்டே போயிடுது. ஒரு நிமிஷம் நினச்சிக்கோ, நேரம் யாருக்காகவும் காத்திருக்காது, வாய்ப்பு எல்லாருக்கும் ஒரே மாதிரி வராது. சில வாய்ப்புகள் ஒரே ஒரு தடவை தான் வரும். அதை நீ தவற விட்டுட்டின்னா பின்னாடி எவ்வளோ வருத்தப்பட்டாலும் அது திரும்ப வராது. சாய்பாபா ஒரு முக்கியமான வார்த்தை சொல்கிறார், நம்பிக்கையே வை, தாமதிக்காத. நீ இப்போது செய்ய வேண்டியதை இப்போவே செய். ஒரு சின்ன முயற்சினாலும் பரவாயில்ல, ஆனால் அதை இப்போவே செய். நீ நிற்கிறதால உன் வாழ்க்கை முன்னேறாது. நீ ஒரு டிசிஷன் எடுக்கிறதுனால உன் வாழ்க்கை சேஞ்ச் ஆகும். அதனால் ரொம்பவும் யோசிக்காத, ஒரு மொமெண்டம்காக காத்திருக்காத, முதலடி எடுத்து வை. தாமதம் தான் பல கனவுகளோட கல்லறை. நீ அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடாது. இப்போ நீ எடுக்கிற முடிவு உன் ஃப்யூச்சரை எழுத போகுது. அதனால் தாமதிக்காத, இப்போவே முடிவெடு. அன்பான சாய் பக்தரே, சில நேரங்களில் நீ தேடுற பதில் வெளியில் இல்லை, அது உன் உள்ளத்தில் தான் இருக்குது. நீ கவனிச்சு பாரு. ஒரு விஷயம் பற்றி நீ மீண்டும் மீண்டும் யோசிக்கிறியா? ஒரு பாதை உன்னை உள்ளிருந்து இழுக்குதா? எந்த காரணமும் இல்லாமல் ஒரு டிசிஷன் உனக்கு சரின்னு தோணுதா? அது சாதாரணம் இல்லை, அதுதான் சாய்பாபா உனக்கு தரும் அறிகுறி. நம்ம பல தடவை என்ன பண்ணுறோம் தெரியுமா? அந்த ஃபீலிங்கை இக்னோர் பண்ணிடுறோம். அந்த உள் உணர்வை நம்ப மாட்டோம். மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு குழப்பமாயிடுறோம். ஆனால் அவன் மனசு சொல்கிறது தான் உண்மை. சாய்பாபா நம்மோடு நேரடியாக பேச மாட்டார், ஆனால் அவர் வழிகாட்டுவார். அது எப்படி தெரியுமா? உன் எண்ணங்களால், உன் உணர்வுகளால், உன் சூழ்நிலைகளால். ஒரு விஷயம் மட்டும் கவனிச்சுக்கோ, சில வாய்ப்புகள் திடீர்னு ஓப்பன் ஆகும், சில தடைகள் தானாக நீங்கும், சில மனிதர்கள் உன் வாழ்க்கையிலேருந்து டைரக்ஷன் கொடுப்பாங்க. இது எல்லாம் கோயின்சிடன்ஸ் இல்லை, இதுதான் பாபாவின் கைடன்ஸ். நீ இன்னும் குழப்பத்தில் இருக்க காரணம் உனக்கு பதில் தெரியாததால் இல்லை, நீ ஏற்கனவே தெரிஞ்ச பதிலை அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு தான் இருக்க.
அதனால உன் உள்ளத்தை கேளு, உன்னோட உள்ளுணர்வு நம்பு, அதை சிக்னலாக கவனிச்சு பாரு. சாய்பாபா உனக்கு வழிகாட்டுவார். இப்போ நீ அந்த வழியில் நடக்கணும். நினைவில் வச்சுக்கோ, அறிகுறி கிடைத்தவனுக்கு தடுமாறுவது தேவையில்லை. நீ தயாராகிட்ட, அந்த முடிவை எடுத்துரு. அன்பான சாய் பக்தரே, இப்போ வர நீ எல்லாத்தையும் கேட்டுட்ருக்க. இப்போ முக்கியமான கேள்வி, இப்போ நீ என்ன செய்யணும்? முதல் விஷயம், ஒரு நிமிஷம் அமைதியாக இரு. எந்த சத்தமும் எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னோட உள்ளத்தில் கனெக்ட் ஆகு. கண்ணை மூடி ஆழமாக ஒரு மூச்சை இழு. உன் மனசு என்ன சொல்லுதுன்னு கேளு. உனக்கு ஏற்கனவே ஒரு பதில் கிடச்சிருக்கும். பயத்தை தூக்கி தள்ளி வை. பயம் இருக்கும், அது போகாது. ஆனால் அதை வச்சு நீ நிற்கக்கூடாது. பயம் இருந்தாலும் துணிஞ்சு செய், அதுதான் தைரியம். ஒரு தெளிவான முடிவெடு. பார்க்கலாம், ஒரு லேட்டாக பார்க்கலாம்னு சொல்லாத, இப்போவே முடிவெடு. ஒரு சின்ன டிசிஷன் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் அது உன்னை முன்னாடி நகர்த்தணும். உடனே ஆக்ஷன் எடு. நீ எவ்வளோ நல்ல பிளான் பண்ணினாலும் ஆக்ஷன் இல்லைன்னா அதுக்கு அர்த்தமே இல்லை. ஒரு ஃபோன் பண்ணு, ஒரு முடிவெடு, நீ உடனே ஸ்டார்ட் பண்ணு. இது பெர்ஃபெக்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் ஆரம்பமாக இருக்கணும். இறுதியான விஷயம் என்ன தெரியுமா? நம்பிக்கை வை. உன்னையும் நம்பு, உன் முடிவையும் நம்பு. முக்கியமாக சாய்பாபாவை நம்பு. அவர் உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தார்னா அடுத்த நிலைக்கு கண்டிப்பாக கொண்டு போவார். நினைவில் வச்சுக்கோ, யோசிப்பவன் பல பேர் இருக்காங்க, ஆனால் செய்பவன் தான் வெற்றி அடைவான். இப்போ நீ எந்த வகையில் இருக்க போகிற? யோசிப்பவனா இல்லை செய்பவனா? உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்குது. இப்போவே தொடங்கு. உன் முடிவை செயலில் மாற்று. அன்பான சாய் பக்தரே, நீ இந்த வீடியோவை இத்தனை நேரம் பார்த்து முடிச்சிருக்கேன்னா அது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. இது உனக்கான வந்த ஒரு தகவல். நீ இப்போ சந்திக்கிற அந்த குழப்பம், அந்த முடிவெடுக்க வேண்டிய நிலை, அதுக்கு பதில் நீ தேடிக்கிட்டு இருந்த, இப்போது அது உன்னோட்ட வந்திருக்கு. நினைவில் வச்சுக்கோ, இது ஒரு ஆக்சிடெண்ட் இல்லை, இது ஒரு கோயின்சிடென்ஸும் இல்லை. இது ஒரு சைன். சாய்பாபா உனக்கு வழிகாட்டிட்டார். இப்போது உன்னோட நேரம். முடிவெடு, ஆக்ஷன் எடு, முன்னாடி போ. பயம் இல்லாமல் இல்லை, பயம் இருந்தாலும் முன்னேறு. ஏன்னா உன் வாழ்க்கையை மாற்ற சக்தி உன் முடிவில் தான் இருக்குது. அதனால் சாய்பாபா என்ன சொல்கிறாரு தெரியுமா? தாமதிக்காத, இதை கேட்டு விட்டு முடிவு எடு. சாய்பாபா உன்னோடு இருக்கார்.